உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து என் மாமாவைய கொல்ல வந்துப்பேன். சொல்றல குடியா கத்தியா? யோ என்ன நடக்குதுங்க சார்? சூசைட் பண்ணிக்க பாக்குறான் சார். உள்ள வந்து ஒரே புலம்பலு. நான் என் பொண்டாட்டி பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டேன், எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்னு கத்தியை வச்சுக்கிட்டு முதுகு உடம்புல எல்லாம் கீறிக்கிட்டான் சார். நீங்களே பாருங்களேன், கழுத்து இருக்கிற வரைக்கும் போயிட்டான். அதான் காப்பாத்துறதுக்காக கையை பிடிச்சேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க சார். உங்ககிட்ட எப்படி கத்தி வந்துச்சு? வரும்போது செக் பண்ணி அனுப்ப மாட்டியா? இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நம்ம உசுர வாங்கியிருப்பாங்க. கூட்டி போங்க. வாயா வாயா, வெயில்ல வந்து என்ன வேலை பண்ற? தம்பி உள்ள போப்பா. போ. வாங்க மாமா படுக்கலாம். ஏய், அவன் என்ன கொல்ல வந்தானா? இல்ல மாமா, எனக்கு புரிஞ்சிடுச்சு நீ எதுக்காக உள்ள வந்திருக்கேன்னு. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இது எல்லாமே அந்த புவனாவோட வேலை தானே? அப்போ ஜானகிக்கு அத்தைக்கு எதுவும் ஆகாது மாமா. கூட தானே இருக்காள்ல, அவ பார்த்துப்பா. என்னடா சொல்ற நீ? அப்ப நான் யோசிச்சதெல்லாம் சரியா? ஆமா மாமா.